ஹாய் ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பெண்கள் மேல்நிலை பள்ளியில ஆசிரியர்கள் தேவை, அதுவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தி என்னன்னா, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய சந்தோஷமான செய்திலாம் இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்களா, இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம்லயே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாதத்துக்கு 6 நாட்கள் மட்டும்தான் வேலை, வாரத்திற்கு 1.5 நாட்கள் மட்டும்தான் வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளங்க. 6 நாட்களுக்கு உங்களுக்கு 9000 ரூபாய் சம்பளமா பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கணக்கு வருது. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டுல பார்த்தீங்கன்னா கல்யாணம் பெண்களா இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தாராளமா போகலாம். உங்களுக்கு அருமையான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உடனே இது பிரைவேட் ஸ்கூல் அப்படி கேட்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உண்டு உறைவிட பள்ளியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா பெண் ஆசிரியர் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. முழு நேர ஆசிரியர், நீங்க பார்த்தோம்னா பார்ட் டைம் சொன்னீங்க, முழு நேர ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு பார்ட் டைம் இருக்குன்னு நான் சொல்றேங்க. சமூக அறிவியல் ஆசிரியர் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. பிஏ பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். அதோட டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்களா மாதம் 24,000 ரூபாய் சம்பளமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசு வேலை வர வரைக்கும் நீங்க இங்க ஒர்க் பண்ணலாம். சோ இந்த பகுதி நேர ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் ஓகே, பிசிஏ படிச்சிருந்தாலும் ஓகே, பிஏ அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஐடி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்திற்கு 3 அரை நாட்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமா உங்களுக்கு 9,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிருங்க. வாரத்துக்கு 3 அரை நாட்களுங்கும் போது வாரத்திற்கு 1.5 நாட்களுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 நாட்கள் பாத்தீங்கன்னா வேலை இருக்குங்க. சோ இதுக்கான விண்ணப்பம் பாத்தீங்கன்னா நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்டு உறைவிட பள்ளிங்க, அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், அவினாசின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 641654 இந்த அட்ரஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ரெசியூமே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தொண்டு நிறுவனர் மொபைல் நம்பரு, மேற்பார்வையாளர், நோடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உடனடியாக கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.